ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. நம்ம இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகுதுன்னு பார்க்கலாம். இன்று பஞ்சமி திதி இரவு 2:27 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரவு 9:46 வரைக்கும். அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நாள். ராகு காலம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வார சூளை வடக்கு வடமேற்கு பால் பரிகாரம். மேஷ ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் தங்கள் திறமையால் சில ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்து மேலிடத்தில் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். வெளிநாட்டு தொடர்பால் சிலருக்கு யோகங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளால் சில புதிய யோகங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. இன்று வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை நிறைய இருக்குங்க. தொழிலில் பாருங்கள், 10க்குடையவன் 12ல் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கார். 11ல் ராகு அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்புங்க. ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியான ஒரு வருமானம் தொழிலில் நிச்சயமாக பார்க்க போகிறீங்க. தொழிலில் மேன்மை கிடைக்கப் போகிறது, சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும், டெஃபினட்டாக. தைரிய வீரியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள் அனைவர்களுக்கும் பொக்கிஷமான ஒரு நாள். இன்று 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், அதாவது 7ஆம் இடத்த அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் குருவோடு இணைந்திருப்பது மிக சிறப்பு. 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது மிக சிறப்பு. ஆதலால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும்